என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளின்படி செய்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். ரொம்ப அழகா திருப்பி ஒரு தடவை பாருங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா, ஆமென். கியூட்டா இருக்குது. ஆமா, இந்த வசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்க, எல்லாருக்கும் வெளிப்படுத்துறாரு. கடைசி நாட்கள்னால இதோட ரகசியங்களை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறாரு. ஸோ இதிலெல்லாம் அவங்க மாட்டி கிடக்குறாங்க. இதை விட்டுட்டு எங்க போறாங்க? இயேசுவோட கற்பனைகளே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 66 புஸ்தகங்களை கை கொள்றாங்க. கட்டட சபைக்காரங்களை மாதிரியே யார் யெகோவா விட்னஸ்காரங்களும் சொல்ற ரெண்டு ஒரே ஸ்டாண்டு தான். அவங்களும் 66 புக்கும் ஆவியானவரால் தரப்பட்டது. 66 புக்கும் இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லலை, ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. இவங்களும் அப்படித்தான் சொல்றாங்க. யெகோவா விட்னஸ்காரங்களும் அப்படிதான் சொல்றாங்க. ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கிறது ஒரே ஆவி. என்ன ஆவி? லூசிஃபருடைய யெகோவா விட்னஸ் அந்தி கிறிஸ்து ஆவி. அந்தி கிறிஸ்து, அதுக்கு பேரு அந்தி கிறிஸ்து ஆவி. 1 யோவான் 5வது 2 யோவான் 7வது வசனம். 2 யோவான் 7வது வசனம். இந்த ஆவி தான் பிடிச்சிருக்கு. யாரை பிடிச்சிருக்கு? யெகோவா விட்னஸ்காரங்களை, கட்டட சபைக்காரங்களை. 2 யோவான் 7வது வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமா இருக்கிறான். ஆமென் சொல்லுவோமா? இப்போ திருப்பி ஒரு தடவை அந்த வசனத்தை நான் போடுறேன். ஓகே, இது போடுறேன். இது யாரை பத்தி சொல்லுதுன்னா, ஒரு தடவை விளக்கம் கொடுத்துருக்கேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண விட்னஸ் பேச, அவர் தான் தேவன் சொல்லாத அநேக வஞ்சகர்கள் தோண்டி இருக்கிறாங்க. ஆனால் நான் யெகோவாவை தான் அறிக்கை பண்ணுவேன், கர்த்தர்னு அறிக்கை பண்ணுவேன், ஆண்டவர்னு அறிக்கை பண்ணுவேன். யார் பேரை அறிக்கை பண்ண மாட்டேன்? இயேசுங்கிற நாமத்தை அறிக்கை பண்ண மாட்டேன். மாம்சத்தில் வந்த, இப்ப பாருங்க, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமா இருக்கிறான். அப்போ யெகோவா விட்னஸ் ஸ்கொயரா இந்த வசனத்தின்படி வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவும் இதுலதான் மாட்டியிருக்கிறாங்க. 1 யோவான் 4வது அதிகாரம், 1 யோவான் 4வது அதிகாரம் 1, 2, 3. 1 யோவான் 4வது அதிகாரம் 1, 2, 3 இதுலயும் வருது. இப்ப சீஷர்களுக்கு இது கிளியரா தெரியணும். 1 யோவான் 4, 1, 2, 3. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். சோதிக்க சொல்றாரு. எப்படின்னு சொல்றாரு? அடுத்தது, தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? By this you know the spirit of God. Every spirit that confesses that Jesus Christ has come in the flesh is of God. நல்லா பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட். மாம்சத்தில் வந்த இயேசு கிடையாது, இயேசு கிறிஸ்துவத்தை இப்ப பார்க்க போறோம். அந்த கிறிஸ்துங்கிறது நிறைய ஒட்டிக்கிட்டே வரும். நாம ரொம்ப 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 ஈஸியா விட்டுட்டோம், நிறைய நேரம் ஈஸியா விட்டுட்டோம். அந்த இயேசுன்னு சொன்ன ஒண்ணு, இயேசு கிறிஸ்துன்னா வேற லெவல். இயேசுங்கிறது ஒரு லெவல், இயேசு கிறிஸ்துன்னா வேற லெவல். இயேசுன்னா தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசுவா, இயேசு கிறிஸ்துனா தேவன். பாவத்தை மன்னிக்க வந்த, விலை கொடுக்க வந்த தேவன் கிறிஸ்து. கிங் ஆஃப் கிங்ஸ். அவரு கிங் ஆஃப் கிங்ஸ். மறுபடியும் ஒரு தடவை பாருங்க, அந்த கிறிஸ்துங்கிறத இனிமே நீங்க கவனமா பார்ப்பீங்க. தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்ப எது தேவனால இல்லைன்னு அடுத்தது வசனத்துல சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை, இயேசுவை அல்ல, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. And every spirit that does not confess that Jesus Christ has come in the flesh is not of God. And this is the spirit of the Antichrist, which you have heard was coming and is now already in the world. Jesus Christ has come in the flesh. Now பரலோக தேவன், நல்லா இங்கிலீஷ்ல பாருங்க. Every spirit that does not confess that Jesus Christ has come in the flesh. Jesus Christ has come in the flesh. Christ na தேவன். மாம்சத்துல அவர் இறங்கி வந்தார், இயேசுங்கிற பேர்ல இறங்கி வந்தார்னு எதெல்லாம் அறிக்கை பண்ணலையோ அது அவ்வளவு அந்தி கிறிஸ்து ஆவின்னு இருக்கு. 2 யோவான் 7வது வசனம், இவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவும் போட்டார். 2 யோவான் 7ல் இவன் தான் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துங்கிறார் சொல்றாரு. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத
அப்படின்னா இவர்தான் தேவன். கிரைஸ்ட்னா காட், மேசியா கிரைஸ்ட் அப்படின்னா காட். இயேசுங்கிற பேர் அந்த கிரைஸ்ட் வந்தாரு அப்படிங்கிறத அறிக்கை பண்ணாத ஒத்துக்காத, அறிக்கை பண்ணாதான் ஒத்துக்காதவங்க, ஜெகோவா விட்னஸ் ஒத்துக்காதவங்க நிறைய கிறிஸ்தவ சபைகள்ல, கட்டட சபைகள்ல இன்னைக்கும் இயேசு தேவன் இல்லை, அவர் வந்து குமாரன் தான். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவங்க குமாரன் தான் சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் உரசி பார்த்தீங்கன்னா அழகா அடிப்பாங்க. இல்ல இல்ல, ஜெகோவா விட்னஸ்காரங்க என்ன சொல்றாங்களோ அதே தான் கட்டட சபைக்காரங்க சொல்லுவாங்க. எத்தனை பேரு? 9.9 அவுட் ஆஃப் 10 பர்சன்டேஜ். எத்தனைன்னா 9.9 அவுட் ஆஃப் 10. கொஞ்சம் உரசி பறசி பார்த்துட்டு கிளீனா சொல்லுவாங்க ஏசு தேவகுமாரன் தான். அவன் என்ன சொல்றானோ அதே தான். ஏசு தேவகுமாரன் தான், இதான் எல்லாம் அப்படிமா. அவங்க தான் அப்படி ஏமாந்துருக்கவங்க தான் கட்டட சபைக்கு போறாங்க. ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கிறது ஒரே ஆவிங்கிறத சீஷர்கள் புரிஞ்சுக்கணும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமா இருக்கிறான். கர்த்தர் ஆண்டவர் பிரசங்கம் பண்றவன் அவ்வளவு பேரும் இந்த கணக்குல தான். அவன் வாயில, அவன் நாவுல மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவோட பெயர் வரமாட்டுக்கு அவ்வளவு மாட்டி கிடக்குறான். இவன் அவ்வளவு வரும் பழைய ஏற்பாட்டு தேவன். அவர் செங்கடலை 2 பிடிச்சாரு, மன்னா கொடுத்தாரு, காடை கொடுத்தாரு, அவ்வளவுதான். பெலிஸ்தியர் அடிச்சாரு, அவர் தான் கிரேட் தேவன். அவர் தான் இவர். இங்க அழகா காமிச்சிருக்காரு, கடல் மேல நடந்தாரு. இவர் கடல் மேல நடப்பாருன்னு சொல்லி எங்க இருக்கு? யோபு 9:8 தீர்க்க தரிசனம் இருக்கு. கனெக்ட் பண்ண மாட்டேங்கான். யோபு 9:8 அது சொல்றாரு. அவர் எங்க? அவர் கடல் மேல நடக்கிறவர். இன்னும் நிறைய இருக்குது. ஆமா, இப்ப நான் எங்க இருந்து எடுக்கிறேன் பாருங்க. நான் எதுக்கு இப்ப பாருங்க, பழைய ஏற்பாடு எதுக்கு எடுக்கிறேன் கவனமா பாருங்க. பழைய ஏற்பாடு இங்க எதுக்கு எடுக்குன்னு பாருங்க. யார வாய் அடைக்கிறதுக்கு? இயேசுவுக்கு விரோதமான அந்தி கிறிஸ்து வாய் அடைக்கிறதுக்கு அங்கிருந்து எடுக்கிறேன். இன்னும் யோபு 37-38 தேவனுடைய டைரக்டா அவர் வந்து பேசியிருப்பார். பெருங்காட்டுல வந்து யோபுக்கு முன்னால் நின்று பேசுவார். பயங்கரமா இருக்கும். டைரக்டா கான்ஃபரன்டேஷன் அவர் வந்து பேசிப்பார். கட்டு அறைய கட்டு பா, எனக்கு பதில் சொல்லும்பார். எம்மான் இருக்கும். அதெல்லாம் சூப்பர் பொக்கிஷம். ஆமா, மற்றது அவனுக்கு உடம்பெல்லாம் பிஞ்சுது, சரியாச்சு. யோபு போல எனக்கு வியாதி வந்தாலும் நான் விட மாட்டேன். உனக்கு ஏன் வரப்போகுது? புதிய உடன்படிக்கையில ஏன் வரப்போகுது? என் மாம்சம் அழிந்தாலும் என் ஆஸ்தி பூரா ஒழிந்தாலும் பாட்டுலாம் பாடுறோம், அதெல்லாம் கட் பண்ணணும். யோபு அதுக்காக கிடையாது. யோபு 37-38 அவர் யாருன்னு டைரக்டா வந்து சொல்லியிருக்காரு. யோபு முன்னால நின்று வந்து காட்டு, எடைய காட்டு. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லைமாரு. ஆக்சுவலா சிச்சுவேஷனை நீங்க விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா நட்டுங்க வந்து நிற்கிற. சொல்லு கடலுக்கு நான் வந்து அணை போட்ட போது நீ எங்கடா இருந்தேன்னு கேட்குறாரு. நீ இருந்தே எங்கடா அப்படிங்கிறாரு. அது படிச்சு பாருங்க, மெதுவா சொல்லித்தரேன். பொக்கிஷங்கள் சூப்பரா இருக்கு. ஆமா, இப்ப பாருங்க, இங்க ஒரு பொக்கிஷம். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். இயேசு ஏன் சமுத்திர அலையில நடந்தாரு? மத்தேயு 14 நடந்தாரு. நடந்துட்டு பேதுருவை சொன்னாரு, பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் வரட்டுமான்னாரு. ஒரே வார்த்தை, வா, அவ்வளவுதான். வா அப்படின்னாரு, கம் அப்படின்னாரு. ஆமா சொல்றாரு. அவர் வராரு, கடல்ல வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்து என்ன சொல்றாங்க? கோஸ்ட்ங்கிறாங்க. ஆமா, பாருங்களேன், ஜஸ்ட் அந்த வசனங்களை பாருங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அப்படியே இருக்கு, நடந்து வந்தார். கடலின் மேல் நடக்கிறவர், வானங்களை விரித்து பாருங்க. யோபு வசனத்தை நீங்க டக்குன்னு ஒரு கம்பேர் பண்ணி பாருங்க, சீஷர்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அப்போ அடுத்தது இயேசு என்ன பண்ணாரு? சமுத்திர அலையில நடந்து வராரு. ஆமா, அவர் நடந்து வராரு. ஆமா, எங்க இருக்கு? இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இப்ப இவர் தானே அவர் தானே இவரு? இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் போகணுமா? ஒரு பாஸ்டர் தேவையா? எனிவே, இந்த இதெல்லாம் விளக்குறதுக்கு இதுக்கு மேய்ப்பனுக்கு வெளிப்பாடை கொடுத்து அங்கிருந்து எடுத்து கனெக்ட் பண்ணி கொடுங்கிறார். நான் ஒத்துக்கிறேன். பட் இதை கேட்ட பிறகு அது மாறணும்ல. இதை கேட்ட பிறகு அது கடல்ல நடக்கிறாரு. அவர் இடையில ஒரு சின்னதா வரும், அவர்கள் இருதயம் அப்பங்களை குறித்து கடினமா இருந்ததால். அவர் பெரிய அற்புதத்தை பண்ணியிருப்பாரு. அடுத்த மேட்ரு கிரைசிஸ் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுவான். சொல்ல இவன் மறந்துட்டான் அப்படிங்கிறாரு.
அப்பங்களை குறித்து மறந்து போயிட்டான். அவ்வளவு பெரிய அற்புதத்தை பண்ணாரு. இவர் தான் மன்னாவை கொடுத்த தேவன். இவர் தான் மன்னாவையும் காடையும் கொடுத்தாரு. இங்க பாத்தீங்கன்னா அப்பத்தோட என்ன கொடுக்குறாரு? ஃபிஷ்ஷும் கொடுக்குறாரு. அங்க காடை கொடுத்தாரு. அவனா அதை காடையை எடுத்து அவன் என்ன பண்ணணும்? பொரிச்சு சாப்பிடணும். இந்த பிரச்சனையே கிடையாது. இங்க இங்க அங்க அவங்களுக்கு 40 வருஷம் என்ன கொடுத்தாரு? மன்னா கொடுத்தாரு. தேவதூர் கொடுக்குற சாப்பாடை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு என்ன கொடுத்தாரு? காடை கொடுத்தாரு. இப்ப என்ன கொடுத்தாரு? 5000 பேருக்கு என்ன கொடுத்தாரு? அப்பத்தை ரெடியா பண்ணி கொடுத்தாரு. எப்ப நான் மாவு தரேன், நீ பொரிச்சுக்கோ, சட்டி தரேன், நீ பொரிச்சுக்கோ அப்படிலாம் இல்லை, ரெடியா அப்பம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஓகே ஓகே, நீ ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை ஒரு போதுமானவளும் சாப்பிட்டுக்கோ, இங்க கொடுத்தாரு. அதே தேவன் அப்கிரேடடா கொடுத்தாரு. இவர் தான் அவர்னு காமிச்சிருக்காரு. ஒரு தடவை காமிச்சிட்டாரு. ஆனா ரொம்ப குவைட்டா அதுல ஒரு வார்த்தை வரும், அப்பங்களை குறித்து அவர்கள் இருதயம் கடினம் உள்ளதா இருந்தால் அப்பங்களை குறித்து அறியாமல் போனார்கள் அப்படின்னா இவர் தான் அவரு அப்படிங்கிற அந்த ட்ரூத்து அவங்களுக்கு என்ன ஆகல, உள்ள போகல. அதாங்கிறது ரகசியம். இவர் தான் அவர், அவர் தான் இவர், இஸ் த அல்மைட்டி காட் அப்படிங்கிறது அவனுக்கு மண்டையில ஏறல. அவனுக்கு மட்டுமா 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அத்தனை பேருக்கும் ஏறலையா? அதான் என்னத்தை சொல்றது. இயேசு தான் அல்மைட்டி காட் அப்படிங்கிறத நீங்க பிரசங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா இல்ல இல்ல, இவன் மண்டையில ஏற மாட்டேங்குன்னு சொல்லி தான் மறுபடியும் வந்தார். கடல்ல ஏறி வந்தார், கடல்ல இறங்கி வந்தார். 4ஆம் ஜாமத்துல இது காமிச்சார், டெமோ எஃபெக்ட். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஃபர்ஸ்ட் பர்சன் அக்கௌண்ட் இது. மத்தையும் அங்க இருந்தான், ஃபர்ஸ்ட் பர்சன் அக்கௌண்ட். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கப்படி ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஏன்னா ஆவேசம் கோஸ்ட். இது அந்த அப்பங்களை கண்டு புரியலங்கிறதுக்கு தான். ஆமா, இவர் தான் பயந்திருக்க மாட்டாங்க. உடனே இயேசு அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை என்றார். இப்ப அடுத்த டெஸ்ட். இந்த ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாதான் இவனுக்கு நல்ல மைண்ட்ல வரும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. பேதுரு கொஞ்சம் ஸ்மார்ட்டான, சூட்டிப்பான, துடிப்பான ஆளு. அவனை வச்சிருந்தாரு. இப்போ தடியால். ஏசப்பாவுக்கு தடியால் பேதுரு தான். ஏசப்பாக்கு அன்புக்கு மார்வலஸ் ஆயிரத்துக்கு யோவானு, அவருக்கு தடியால் பேதுரு. ஸோ அவன் கரெக்டா கேட்டான். அவன் தான் துருன்னு இந்த மாதிரி கேட்டிருப்பான். உங்களுக்கு அவங்க இப்போ இதில் மத்தேயு 17 கடைசியில் வரும்போது உங்க போதகர் எஜமான் வரி கட்டுறாரு. வரிலாம் கட்டுறாரு போயா அப்படின்ட்டான். வரி கட்டுறதுலாம் ஒண்ணுமே தெரியாது. அவர் கட்டலாம் இல்லை, எங்க ஐயெல்லாம் கட்டுறாரு போயா அப்படின்ட்டான். எங்க ஐயெல்லாம் கட்டுறாரு போயா. ஆமா, டாக்ஸ் எல்லாம் போயிட்டு போயா அப்படின்ட்டு. நீ என்ன கேள்வி கேட்கறது? ஆனா கரெக்டா உள்ள வரும்போதே கேட்பாரு, பேதுருவே அப்படின்பாரு. நான் வாய் திறக்கிறதுக்கு முன்னே கேட்பாரு. சோ அந்த தடியால் தாங்க. இங்க தடியால் அவன் வரான், கேட்கிறான், ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இருந்தார். அவரு ரொம்ப சிம்பிளா சொல்வார். அதற்கு அவர் வா என்றார். வேற ஒன்று பெருசாலும் கிடையாது. வா, ஆட்டைக்கு வரணுமா, வா, அவ்வளவுதான். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்துல உங்களை நடக்க வைப்பார் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல இல்ல. பழைய ஏற்பாட்டுல அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஜலத்துல நடக்க வைப்பாரு அப்படின்னு கிடையாது. அவர் நடப்பாரு, அவர் ஜலத்தின் மேல நடப்பாரு. அவர் சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் உங்களை நடக்க வைப்பார் அப்படிங்கிறத இயேசு டைரக்டா அதே தேவன் நீ என் புள்ள, நீ நடவா. பழைய ஏற்பாட்டுல பிள்ளை கிடையாது. பழைய ஏற்பாட்டுல யாரும் அவருக்கு பிள்ளை கிடையாது. இங்க அவருக்கு பிள்ளை. அதை டெமோ எஃபெக்ட் கொடுக்குறவா. அவன் வர்றேங்கிறான், ரைட்டா கேட்கறான், ஆண்டவரே நீரேயானால், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்த பவர் கொடுத்திருக்கிறீரு, நீரேயானால் நானும் வர கட்டளையிடும். அவனுக்கு தெரியும் அந்த பவர் உண்டுன்னு. இன்னைக்கு நம்ம கடல்ல நடக்கலாம். இதான் முங்க மாட்டோம். விசுவாசம் இருந்தா முங்க மாட்டோம். அதே தேவன் இது புதிய ஏற்பாட்டுல தான் பண்ணாரு. இந்த பவர் புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல கிடையாது. நீரையானால் அப்படின்னு கேள்வி கேட்க வச்சாரு. இதெல்லாம் கேள்வி கேட்க வச்சு நமக்கு அந்த பவர் இருக்குங்கிறத காமிக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பிள்ளை இல்லை, இங்க அவருக்கு பிள்ளைகள், புத்திர சுவிகார குழந்தை பிள்ளைகள். அவருக்குள்ள எல்லாமே நமக்கு. யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பிள்ளைக்கு தான் அந்த ரைட் கொடுப்பாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைக்கு மட்டும்தான். வேற பேதுரு அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்குதுன்னு கேட்டான். அது அதிக பிரச்சனைத்தனம் இல்லை.
அவன் இதெல்லாம் டெஸ்ட் பண்றாள். அதுதான் பேதுருவோட ரோல். ஆமா, யூதாஸுக்கு ஒரு ரோலு, இவருக்கு யோவானுக்கு ஒரு ரோல்னா பேதுருக்கு தான் ரோலு. ஆமா, அவன் டக்குன்னு கேட்டவன வான்ட்டாரு. இப்ப நடக்கிறான். அவரு அவரு நடக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. வா கம்முன்னு சொல்லிட்டாரு. கம்முன்னு சொன்ன உடனே அவன் படவை வெட்டி இறங்கி ஜலத்தில் மேல் நடந்தான். இப்பதான் அவனுக்கு அமிழ்ந்து போறான். ஆண்டவரே என்னை ரட்சியுங்கிறான். அவர் ரட்சித்துட்டார். ரட்சிக்கிறவர். ஆமா, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இப்போ இவர்தான் தேவன், பழைய ஏற்பாட்டில் உள்ள தேவன் அப்படிங்கிறதுக்கு அங்க அவர் வச்சிருக்காரு. இது யாருக்கு பிளிப் ஆகும்னா, அவரை நம்புறவனுக்கு மட்டும்தான் பிளிப் ஆகும். அடுத்தது கேட்கிறவனுக்கு மட்டும்தான் கொடுப்பார், ரகசியங்களை கொடுப்பார். கேட்கல கிடையாது. மார்க் 4:24 சொல்றாரு. மார்க் 4:24 இந்த ரூல்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்திருக்கிறார். நீ கேட்கிறன்னா உனக்கு கொடுக்குறேங்கிறார். சொல்றாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள். Then he said to them, take heed what you hear. நீ என்ன காதல கேட்கிறியோ கவனி. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, அப்படின்னா எந்த அளவுக்கு உங்க காதை நீ திறக்கிறியோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் சொல்லிட்டு, கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இங்கிலீஷ்ல, and to you who hear more will be given. நீ நிறைய கேட்கிறியா, உனக்கு நிறைய கொடுக்கப்படும். காதை அடிச்சுக்கிட்டா கிடைக்காது. கடைசி நாட்கள்ல பிரச்சனை என்ன சொல்லியிருக்காரு, கிளீனா சொல்லியிருக்காரு, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். 7 சபைக்கும் ஒரே ஒரு வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். காதை தான் அவன் பஞ்சர் பண்றான். இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை அதுதான். இவன் என்ன சொல்றது, நம்ம 40 வருஷம் ஊழியத்துல இருக்கோம். அவர் சொல்லிட்டாரு, முந்தினவர் பிந்தினவர் ஆகியும் பிந்தினவர் முந்தினவர் என்ட்டாரு. இதுக்கு அடுத்த வசனத்துல ஒண்ணு போட்டு கொடுத்திருக்கிறாரு, யாருக்கிட்ட இருக்கோ அவனுக்கு கூட கிடைக்கும், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். அப்படின்னா காது திறந்து வச்சிருக்கவனுக்கு இன்னும் நிறைய கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு காரணம் அதுதான். எனக்கு கொடுக்குறாரு, எது கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு வாங்குறத நான் டிரான்ஸ்மிட் பண்ணுவேன். ஐ வில் நாட் ஹோல்ட் இட். இங்க பணம்லாம் கிடையாது, ஐ வில் டிரான்ஸ்மிட் இட். பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுப்போம். இதான் ஏன் ஜோலி. அவர் வாங்கினதை பிதா கேட்டதை பூர்வம் கொடுத்தாரு. ஏன் மேல அவர் என்ன கொடுக்குறாரோ அதை டக்குன்னு தாமதம் இல்லாமல் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு திருப்பி சொல்லி கொடுக்கணும். ஒரு தடவை சொன்னா புரிஞ்சிடும் அப்படிங்கன்னா, பைபிள் படிச்சா எல்லாமே புரிஞ்சிடும் அப்படி கிடையாது. நான் பைபிள் 5 தடவை படிச்சிட்டேன், போய் பைத்தியக்கார யாரும் கிடையாது. நெவர் வி சே தட். இயேசுவோட சீசன் பைபிள் 5 தடவை படிச்சுட்டேன், 6 தடவை படிச்சுட்டுன்னு சொல்லவே மாட்டேன். ஒண்ணுமே புரியாது. 5 தடவை படிச்சு கடனுக்கு படிக்கிறான்னு அர்த்தம். ஒண்ணுமே ஏறாது அவனுக்கு. ஏசப்பா டீச் பண்ணுங்கன்னா அவன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனா வசனம் வரும். அவர் சொல்றாரு, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் ரூல். ஆமா. சோ நீங்க நம்ம உள்ளவன் காமிச்சிட்டோம்னா அவர் ரெவலேஷன் வசனத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இது ஹிஸ்டரி, இது புக் ஆஃப் மிஸ்ட்ரி, ரகசியங்கள், தேவ ரகசியங்களுடைய புத்தகம். இந்த புத்தகத்துக்கு பேர தேவ ரகசியங்களோட புத்தகம். சும்மாலாம் புரியாது. பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி. எங்களுக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? 2 ஒன்று தான். இதை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். தேவ ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஒன்று தான். நீ இயேசு பக்கத்துல அன்பா இல்லைன்னோ உனக்கு பழைய ஏற்பாடும் புரியாது, புதிய ஏற்பாடும் புரியாது. மேபி கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் புல்லுள்ள இளங்களை என்னை மேய்த்து போட்டேன்னு படிச்சுட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆமா, அவ்வளவுதான். அது பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது டெய்லி சங்கீதம் 27, 37ன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதோடு முடிஞ்சுக்கோ. ஆமா, அது என்ன, அந்த கைக்குள்ள எதாவது சொல்லுவாங்க, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படி சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த கை குழந்தை தான் அது படிச்சுக்கிட்டு இருக்கும். நீ கை குழந்தையாவே இருந்துட்டார். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனவனோ அவனோட உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கேட்க மாட்டேன்னு சொன்னா மிச்சம் இருக்கிறதை சுரண்டி எடுத்துக்குவார். ஆமா, அவனுக்கு 13 சொன்னாரு, 9:10 சொன்னாரு, நீ கேட்காதனால உன்ட்டு இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேங்கிறார். இஸ்ரவேல் எல்லாத்தையும் எடுத்துட்டார். அவர் ஸ்டைலே அதுதான். இப்போ நீங்க பார்த்துட்டீங்க, அவர் பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவன்கிறத இப்போ பழைய ஏற்பாடு எப்படி யூஸ் பண்றோங்கிறத பார்த்தீங்க. ஏசு அதை கன்ஃபார்ம் அங்கிருந்து இங்க கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. கடல் மேல் நடப்பாருங்க, இங்க கடல்ல நடந்தாரு. அங்க மன்னாவை கொடுத்தாரு அற்புதமா. இங்க 2 முறை சாப்பாடு கொடுத்தாரு அற்புதமா. அப்பமும் மீன் கொடுத்தாரு. அடுத்தது அங்க
ஓகே. ஸோ இது அங்கே என்ன பண்ணாரு, கடல் எல்லாத்தையுமே இருக்கு, எல்லாத்தையும் அவர் அடக்குனாரு. எது, மோசையை வச்சு கடலை ரெண்டா பிளந்தார். இங்க என்ன பண்ணாரு, இறையாதே அமைதலார் 2 தடவை, எல்லாம் 2 தடவை. காற்றும் கடலும் அவருடைய சேனை. இயேசுவுக்கு பேரு, தேவனுக்கு பேரு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். சேனைன்னா என்ன தெரியுமா? காற்று, கடல், மழை, பனி. இங்க நீங்க அந்த 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 யோபு 37-38 படிச்சீங்கன்னா அவர் சேனையை பத்தி சொல்ல, இதாப்பா என் சேனை, மலையை நான் வச்சிருக்கேன், உறைந்த மலையை நான் வச்சிருக்கேன், உனக்கு தெரியுமா? ஆபத்து காலத்துல அதை அனுப்புங்கிறார். அவருடைய சேனை. வண்டுகள் அவருடைய சேனை. பேனு அவருடைய சேனை. ஆமா, பேன் அவருடைய சேனை. எல்லாமே அவருடைய சேனையில எல்லாம் இருக்கும். உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது எல்லாம் கீழ்ப்படியும். காமிச்சாரு. இறையாதேன்னாரு, அமைதலர் 2 தடவை செஞ்சாரு. அப்படியே எல்லாம் அடங்கிருச்சு. எதுக்கு அதை காமிச்சாரு? எப்படி ஃபுட்டு காமிச்சாரோ அதே போல இதை காமிச்சாரு. கனெக்ட் பண்றதுக்கு. புத்தி உள்ளவன் கனெக்ட் பண்ணுவான், அவர் தான் இவர்னு.